Welcome student, I am Ganesan. இந்த டபுள் இன்டகரல் ஓவர் ரீஜியன்ல இந்த சம் பார்க்கலாம். இது ரீசெண்டா கேட்ட யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். சரிங்களா? சரி, இப்போ evaluate double integral over double integral xy dx dy where the region of the integration is bounded by the lines x-axis x equal to 2a and the curve x is equal to 4ay. சரி, இப்போ இது வந்து ஒரு பேரபோலா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரீஜியனுக்கு நம்ம கொடுத்துருக்க இன்டகரலை எவாலுவேட் பண்ணணும். இப்போ இதுக்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வர்ட் டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த அப்வர்ட் பேரபோலாவை வரைஞ்சிக்குங்க. ஓகே, இந்த பேரபோலா வரைஞ்சாச்சு. அதோட ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a இப்படி கட் ஆகும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. இது வந்து பேரபோலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் டு ரீஜன் சொன்னா இதுதான் நம்மளுக்கு க்ளோஸ் டு ரீஜன். இது ஆரிஜின் 0,0. ஓகே, இப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து எய்தர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் ஆர் வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஏதோ ஒன்று போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் லிமிட்டை. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுன்ற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு 2a இதில் சப்ஸ்டிட் பண்ணா 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. 4 கேன்சல் ஆகிடும். ஒரு a கேன்சல் ஆனால் ஒய்யோட வேல்யூ a. ஒய்யோட வேல்யூ a, ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 2a. அப்போ பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2a, a தான். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து 2a, a. சரி, இப்போ இந்த க்ளோஸ்ட் ரீஜனுக்குள்ள நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப்பே போட்டுக்கிறேன். வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டால் நான் லிமிட்டை பற்றி சொல்லியிருக்கேன். எக்ஸ் லிமிட் வந்து கான்ஸ்டன்ட், ஒய் லிமிட் வந்து வேரியபிள். எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட்றது 0 to 2a, நம்மளுக்கு 0 to 2a. ஒய் லிமிட் வேரியபிள்னா ஒய் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து ஆக்சஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 0. அதே ஸ்ட்ரிப் வந்து பேரபோலால போய் முடியுது அப்படின்றதுனால பேரபோலா இருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது. இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. ஸோ இதுதான் நம்மளோட லிமிட். இந்த லிமிட்டுக்கு தான் நான் வந்து இந்த கொடுத்துருக்க இன்டகரலை எவாலுவேட் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் இல்லை. இப்போ பார்த்தாலும் நீங்க வெர்டிகல் ஸ்ட்ரிப்பே போறீங்களா சார், இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டா வருமா அப்படின்னா, இதுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பும் போடலாம். அதுக்கான லிமிட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் எது ஈஸியா இருக்குன்றதை முடிவு பண்ணி நம்ம இன்டகரல் பண்றதா எப்பவுமே பெஸ்ட். பட் அதுல போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிப் நான் ஹரிசாண்டலா போட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டதுனால எக்ஸ் வேரியபிள், y கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ y கான்ஸ்டன்ட்றது 0 to a தான். ஏன்னா a தான் இங்க இருக்கு yக்கு. 0 to a. x வேரியபிள் போது பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேரபோலால ஸ்டார்ட் ஆகுது. பேரபோலால இருந்து x ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 4ay. ரூட் ஆஃப் 4ayன்றது 2 ரூட் ஆஃப் ay. 2 எதுல போய் முடியுது? x ஈக்குவல் டு 2a போய் முடியுது. அப்போ இதான் 2a. இந்த லிமிட். இந்த லிமிட்டை வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் ஆன்சர் வரும். பட் எது ஈஸினா இந்த லிமிட் தான் ஈஸி. காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ல ரூட்டே இல்லை. இதில் ரூட் இருக்கனால இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து போடும்போது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டால் ஓகேவா, வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டால் ஓகேவான்றது கொஞ்சம் 2 லிமிட் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைச்சிடும். சரி, இப்போ நான் இதில் ஃபர்தராக வந்து இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டெகிரலை நான் வேல்யூட் பண்ண போகிறேன். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டபுள் இன்டகரல் ஓவர் xy dx dy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் லிமிட் வந்து 0 to 2a. வேரியபிள் லிமிட் வந்து இன்டகரல் 0 to x ஸ்கொயர் பை 4a. ஸோ y லிமிட் தான் வேரியபிள்னால y தான் ஃபர்ஸ்ட் இன்டகரல். அப்போ இதை வந்து நம்ம dy dx அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்டகரல் பண்ணலாம். இன்டகரல் 0 to 2a. y தான் நான் இன்டகரல் பண்ண போறேன். அப்போ y ஸ்கொயர் பை 2. ஒய்யோட லிமிட் வந்து இங்க என்னன்னா 0 to x ஸ்கொயர் பை 4a இன்டு ரிமைனிங் இன்டகரல் x dx. அதனால போட்டுக்கிறேன். இப்போ நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 இன்டகரல் 0 to 2a x இன்ட்டு அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். லோயர் லிமிட் தேவையில்லை. 2 ஆல்ரெடி வெளியில எடுத்துட்டேன். இதை உள்ள கொண்டு போகும்போது ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணா x பவர் 4 பை 4 ஸ்கொயர் பண்ணா 16, a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் இன்ட்டு dx. அப்போ அகைன் கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துருங்க. 16a ஸ்கொயர் வெளியில எடுத்தீங்கன்னா 16 into 2 32a ஸ்கொயர் இன்டகரல் 0 to 2a.
x into x power 4 x power 5 into dx. ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 1/32a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 5 இன்டெகிரல் பண்ணா எக்ஸ் பவர் 6/6 அதோட லிமிட் வந்து 0 to 2a. ஓகேங்களா? சரி, 1 இப்போ 32வையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் வந்து அப்படியே விட்டுக்கலாம். கடைசியாக வர்றதை வந்து கேன்சல்லாம் பண்ணிட்டு கடைசியாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிமிட்டை கொண்டு வந்து நேரம் இதில் போடும்போது 2a தி ஹோல் பவர் 6 டிவைடட் பை 6 லோவர் லிமிட் நம்ம போட தேவையில்லை. இப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்க. 1/32a ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 6 2 பவர் 6 வந்து 64a பவர் 6 டிவைடட் பை 6. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 32க்கு 64 அடிச்சிங்கன்னா 2 ஆயிடும். இந்த a ஸ்கொயருக்கு a பவர் 6 a பவர் 4 ஆயிடும். அப்போ என்னன்னா a பவர் 4 டிவைடட் பை 3 ஆயிடும். இந்த 2க்கு 6 அடிச்சுன்னா 3. ஸோ a பவர் 4/3 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.